சுசீலா, அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியுமா? யாரு? அம்மாவாசை, யமுனாவின் கணவன். அப்படியா? ஆமா. இப்போ அவன் பேர் அம்மாவாசை இல்ல, அருண்குமார். யமுனாவும் அவ புருஷனும் சந்திச்சா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு இல்லையா? உங்க வாய முடியும் சும்மா இருங்க. இத அவகிட்ட சொல்ல வேண்டாம். ஏ? சொன்னா அவ அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. இத பாருங்க, நீங்க பேசாம அவளை கூட்டிட்டு போய் திடீர்னு 2 பேர் ஒன்னா சந்திச்சா அவளால எதுவும் பேச முடியாது. பழையபடி 2 பேர் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு இதுவே ஒரு பிள்ளையார் சுழியா இருக்கட்டுமே. ஓஹோ, பிரிஞ்ச தம்பையில சேர்த்து வைக்கிற பணியில என்ன ஈடுபட சொல்ற இல்லையா? உருப்படியா இந்த ஒரு காரியமாவது பண்ணுங்களேன். ஓகே ஓகே ஓகே. மிஸ்டர் அருண்குமார், நீ 1000 படங்களுக்கு மியூசிக் போட போற, பெரிய மியூசிக் டைரக்டரா வர போற. உன்னை நான் வாழ்த்துறேன்பா. உங்க ஆசீர்வாதம் சார். உட்கார். இவர்தான் நம்ம படத்துக்கு டைரக்டர். வணக்கம் சார். நேத்துக்கு நான் ஒரு படம் விட்டேனே, பாத்தீங்களா? சீக்கிரம் பாத்துருங்க, நாளைக்கு எடுத்துருவான். ஏன் அதெல்லாம் ஏன் இப்போ? சும்மா இருங்கய்யா. கும்பிடி எது கொடிபுடியா? கும்மிடி பூண்டி. ஏன்னா ஊர் பேரெல்லாம் சரியா கதாசிரியரே? மியூசிக் டைரக்டருக்கு சாங் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணு. அவ்வளவுதானே? ஒண்ணு இல்லன்னா அப்ப எழுந்திருங்க பாவம். ஒரு இதுக்காக ஆரம்பத்துக்காக ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஆரம்பத்திலே ஒண்ணு இல்லையா? படத்துல கடைசியில ஜனங்க எல்லாம் போகும்போது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஜனங்களை குழப்ப வேண்டாம்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வந்தேன். அண்ணா இந்த சும்மாரியா அண்ணா 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 நான் சொல்றது கேளுங்கண்ணா. இந்த கதாநாயகன் கிராமத்துல காய்கறி கடையில உட்கார்ந்துகிட்டு காய்கறி எல்லாம் கண்ணாபின்னு வித்து விட்டு காய்கறி கிழியுமா உடையும். சும்மாரியா அண்ணா, படிச்ச பொண்ணு பட்டணத்துல இருந்து பச்சை பசேல்னு வயல்வெளி எல்லாம் மேல பாத்துக்கிட்டே வருது. ஏன் வயல் மேல எப்படியா இருக்கும்? மேலத்துல காட்டுறான், அவன் சமுத்திரத்தையே 2ஆ பிரிச்சு காட்டுறான். இது ஒண்ணு இருக்குது வச்சுக்கிட்டு மாரடிக்கிறமே, அதை விடுங்கண்ணா. மேல பாக்கும்போது இந்த பறவைங்க எல்லாம் இல்ல ஜட்டி போட்டு பறக்குதுங்க. பறவைங்க எல்லாம் ஜட்டி போட்டு? ஆமா, அதுக்கு கூட வெக்க இருக்கு, நமக்கு இல்லன்னு நாசூக்கா குத்தி காட்டுறேன். பியூட்டிஃபுல் பாயிண்ட்யா. அதே வச்சுக்கலாம்ல. உடனே திக்குடு தூக்கி போடுது. ஏயா? சிச்சுவேஷன். பொண்ணு குடியுது, ஏத்தாப்புல கதாநாயகன், முன்னால கேரட், கதாநாயகி கேரட்டே எடுத்துக்கிறா. ஓஹோ, அந்த ரூட்ல போறியா நீ? ஆனா ஷார்ட் கட். அது வேண்டாம், நல்லா இல்ல. நான் சொல்ற மாதிரி எடுங்க. 2 பேருக்கும் தெய்வீக காதல். அவங்க எப்படி பழகுறாங்கன்னா தண்டவாளம் ரயிலும் போல, தண்டபாணி மயிலும் போல அவ்வளவு அந்யோன்யம் பழகுறாங்க. இதை விட்டா உனக்கு வேற வார்த்தையே கிடையாதா? நிறுத்துங்க. இதையே பல்லவிய போட்ட என்ன? எப்படி? தண்டவாளமும் ரயிலும் போலே தம்தம், தண்டபாணியும் மயிலும் போலே தம்தம். இப்ப தயா தெரியுது நீ எப்படி கவிஞானு. அவர் சொல்றதே கொஞ்சம் எழுத்து பாடி மத்தியில தம்தம் தம்தம் ஒரே யோ, அதெல்லாம் ரொம்ப இலக்கியமா இருக்குறியா, ஜனங்க மனசுல பதியாது. அருண், நீ ஒண்ணு செய்யப்பா. முதல்ல டியூனை போட்டுரு, அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுத சொல்றேன். மியூசிக் சார், ஒரு நிமிஷம் ஏங்க. இந்த பாட்டு இருக்குது, அது கலோக்கியலா இருக்கணுமா இல்ல சுத்த தமிழ்ல இருக்கணுமா? ரெண்டும் கட்டானா இருக்கணும். இந்த வடக்கே போகிற இந்த படத்துல பாட்டு போட்டீங்களே, ஆமா. வாழமர பட்டை, அடிவான் கோழி முட்டை, புளியம்பழம் கொட்டை, நான் போட்டுக்கிறேன் சட்டை, அந்த மாதிரி இருக்கணும். நீதான் எழுதினியா? அதான் உனக்கு சொட்ட. இன்னொரு வாட்டி நீ பேனாவை தொட்ட. ஏயா, இந்த ஒரு ஆடு பிரியாணி ஆகுறதுன்ற படத்துல சில்க் டான்ஸ் ஆடுறாளே, அது என்ன பாட்டு? என்ன எழுதுனே? நீ தானே எழுதுன? எழுதுனது ஒண்ணு, அதே மறந்துட்டியா? இந்த டியூனை கேளுங்க. விசிறவாசி. டியூன் நல்லதா இருக்குது, ஆனா இங்க கேட்ட மாதிரி தெரியும். நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க. இந்த டியூனை கேளுங்க. சதுஸ்ரவாசி. தாலலே தாலலோ தாலலே தாலலா தாலலே தாலலே. இது எப்படியா இருக்குது? இது பரவாயில்ல, ஆனா ரொம்ப பிரமாதம் சொல்ல முடியாது. நான் நினைச்சா நீங்க சொல்லிட்டேன். அருண்குமார் சார், எம்.எஸ். விஸ்வநாதன் போட்டார் பாருங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு. அந்த மாதிரி இருந்தா தான் இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட குழந்தை. சீ. யார் சொன்னாலும் நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்கன்ற. இது பாரியா, இனிமே நீயே நினைக்கணும், நீயே சொல்லணும். சார் ரொம்ப எதிர்பார்க்கிறார். உங்களை பத்தி அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற 4 முடியும் ரப்பராலேயே அழிச்சு எடுத்துருவேன். இப்ப இந்த டியூனை கேளுங்க. கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபேண்டாஸ்டிக், அற்புதம். இந்த டியூன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. There you are. என் டாக்டருக்கே பிடிச்சு போச்சு, இனிமே அப்பீலே கிடையாது.
உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ஓகேண்ணா. உனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேண்ணா. கம் இன் ப்ளீஸ். ஹலோ, அவங்களுக்கு ஓகே இருக்குங்கண்ணா. இத கேக்குறப்போ. ஹலோ மிஸ்டர் Hello. பாண்டரங்கம், எங்க இவ்வளவு தூரம்? நான் உங்ககிட்ட சொன்னேன், என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு படத்துல பாட்டு பாடணும் ஓ எஸ் 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 எஸ், வந்திருக்கா? அழைச்சிட்டு வந்திருக்கேன். உள்ள கூட்டிட்டு வாங்க. Okay. அருண், நமக்கு வேண்டிய பொண்ணு வந்திருக்கு. கிரியா நல்லா பாடுமா, வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டினா நம்ம பூஜை சாங்கலையே போட்டுக்கலாம். போட்டுக்கலாமே. அடச்சி கவனியா? சரிண்ணா. கருவேப்பிலை கொத்தமல்லி வித்தவனை எல்லாம் தூக்கிட்டு வந்து நான் ரைட்டரா போட்ட மாதிரி என்ன? கரெக்டா சொன்னீங்க. இவங்க தாங்க நான் சொன்ன பொண்ணு. வணக்கம் வணக்கம். அருண், ஒரு பொண்ணு நல்லா பாடுன்னு சொன்னனே, இதுதான். இது பாருமா, நான் இப்பவே சொல்லிடுறேன், பேங்க் மேனேஜர் உன்னை பலமா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. எனக்கு மியூசிக் பத்தி ஒண்ணுமே தெரியாது. மியூசிக் டைரக்டர் ஓகேன்னு சொல்லிட்டாருனாக்கா ஓகே. உட்காருமா. அருண்குமாரா, உன்னை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. புதுசு இல்ல, அதனாலதான். அம்மா, நீ தைரியமா பாடுமா. என்ன சுதி? எப்போதும் ஒரே சுதிதான். இப்போ கொஞ்சம் கலைஞ்சிருக்குங்கிறீங்களா? பரவாயில்ல, சுதி பேதம் பண்ணி பாடுறதும் வழக்கத்துல உள்ளதுதான். பாடுங்க. ராமலிங்க சுவாமிகள் பாட்ட இவ்வளவு உருக்கமா பாடிட்டியம்மா. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க டாடி. அதான் த்ரோட் சோக் ஆகி மேல பாட முடியாம நிறுத்திட்டாங்க. அருண்குமாரா, என் டாக்டரே அப்ரிஷியேட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல அப்பீலே கிடையாது. எப்படி அந்த பொண்ணுடைய வாய்ஸ்? இதை இட போடுற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. அப்படின்னா இப்ப டியூன் போட்டியப்பா, அந்த பாட்டியே அது கொடுத்துருவோம். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நானும் அதையே நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. டாடி, நம்ம டியூட்ட அருண்குமாரும் இவங்களும் பாடினா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். நல்ல காம்பினேஷன் டாடி. நீ சொல்லிட்டல்லம்மா, அப்பீலே கிடையாது. என்ன டைரக்டர்? ஓகே ஓகே ஓகே. என்ன யமுனா, ரொம்ப நேரமா தலை சீவிட்டு இருக்க? ஒரே சிக்கல் எடுத்தாச்சுல்ல? எடுத்துட்டேன். முடி சிக்கல் எடுத்த மாதிரி மனச்சிக்கலையும் எடுத்துட வேண்டியதானே? என்ன சொல்ற நீ? யமுனா, பிரிஞ்ச புருஷன் முன்னாடி நின்னு பாட்டும் பாடியாச்சு. சிக்கலும் சிங்களும் இனிமே தேவையா? பாட்டால சேர்ந்த உறவு பிள்ளையால பிரிஞ்சது. பிள்ளையால பிரிஞ்ச உறவு பாட்டால சேர்ந்துட வேண்டியதானே யமுனா? மா, ஓ டாடி, எப்போ வந்தீங்க டாடி? இப்பதாம்மா வந்தேன். ஏம்மா, அருண்குமார் போட்டோவை ரூம் பூரா ஒட்டி வச்சிருக்கியே? சும்மா ஒரு இருக்குதான் டாடி. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கபில் தேவ்னா ரொம்ப உயிர். ஸ்போர்ட்ஸ் வீக்ல வர கபில் தேவோட போட்டோ எல்லாம் வெட்டி ரூம் பூரா ஒட்டி வச்சிருக்கா டாடி. இவ்வளவு கிரேஸ் அவளுக்கு. அந்த மாதிரி அருண் மியூசிக்ல எனக்கு ரொம்ப கிரேஸ் பா. அவன் மியூசிக்ல கிரேஸா இல்ல அவன் மேலேயே கிரேஸா? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கு அவனோட நீ பேசிட்டு இருக்கிறப்போ அவன் புரிஞ்சுக்கல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல டாடி, வந்து நோ ரிசர்வேஷன்ஸ். கல்யாணத்தை முடிச்சிடறம்மா. என் பிறந்த நாள் அப்போ நீதாண்டா என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு சஸ்பென்ஸ் ஓபன் பண்ண. பூரிச்சு போயிட்டான். அதே மாதிரி அவங்கிட்ட போய் என் மகளையே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்ல போறேன். எப்படி பூரிக்க போறான் பாரு. எஸ், டாடின்னா டாடி தான். யமுனா, பிரிஞ்ச புருஷன் முன்னாடி நின்னு பாட்டும் பாடியாச்சு. சிக்கலும் சிங்களும்
இனிமே தேவையா? பாட்டால சேர்ந்த உறவு பிள்ளையால பிரிஞ்சது, பிள்ளையால பிரிஞ்ச உறவு பாட்டால சேர்ந்துட வேண்டியதானே யமுனா? சார் சார், நல்ல வேலையா நான் வெளியில போய்கிட்டு இருக்கும்போது வழியில பாண்டுறங்க சாரை பார்த்தா கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ஒண்ணு இல்ல பாண்டுறோம், நகை கடைக்கு என்னுடைய செக் கொடுத்திருக்கேன். அதுல ஏதாவது கேஷ்ல கொஞ்சம் எசக பசகா நடந்து போச்சுன்னா டிசானர் பண்ணிடாதீங்க. அப்படிலாம் ஒண்ணு ஆகாது சார், கண்டிப்பா ஆனர் பண்ணிடுறோம். நகை நிகழ் ஏதோ பேசுறீங்களே, வீட்டுல ஏதாவது கல்யாணமா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணும். இவர் பொண்ணு சித்ராவுக்கு தான் கல்யாணம். மாப்பிள்ளை பையனை பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாலும் நீங்களும் வந்துட்டீங்க. யார் சார் மாப்பிள்ளை? கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு அலையிறேன். வெண்ணா உருகி போய் நெய்யாயிடுமே. மியூசிக் டைரக்டர் அருண்குமார். ஓகே, என்ன யமுனா, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்க? வா, வெளியே போயிட்டு வரலாம். எங்க? சிதம்பரம் சார் ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, பாத்துட்டு வரலாம். வாமா, சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. கமான், வாமா. அருண்குமாரா? சார், என்ன சார் இது? என் ரூமை தேடி நீங்க வந்துட்டீங்க. கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்லப்பா, கல்யாண விஷயமாச்சே, உன் ரூமை தேடிதான் நான் வரணும். யாருக்கு சார் கல்யாணம்? என் மக சித்ராவதாப்பா. ரொம்ப சந்தோஷம் சார். அவளுக்கு கல்யாணம் ஆகும்னு நான் கனவு கூட காணல. ஏன் சார் அப்படி? இல்ல, அதான் ரொம்ப முடிவாத காரியாச்சே. ஆனா அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே அவளையே தேர்ந்தெடுத்துட்டாப்பா. சார், ஒரு சின்ன வேண்டுகோள். ஏட்டப்பா? சித்ராவோட கல்யாண ரிசப்ஷனுக்கு என்னுடைய கச்சேரியை தான் நீங்க வைக்கணும். ஏன்னா ஊரறிய உங்களுக்கு நன்றி சொல்லி பாடுறதுக்கு இதை விட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது சார். மன்னிக்கணுப்பா, அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுக்க முடியாத நிலையில நான் இருக்கேன். ஏன் சார்? கல்யாண மாப்பிள்ளையே ரிசப்ஷன்ல எப்படிப்பா பாட முடியும்? சார், நீங்க சொல்றது? என் மக செலக்ட் பண்ண மாப்பிள்ளையே நீதான் பாடலாம். சார், அங்க போனாலும் புருஷன் பொண்டாட்டி சண்டையை பத்தி தான் பாட்டு. எங்க சுத்தியும் ரங்கன சேவிங்கிறது பழமொழி. பொண்டாட்டி எங்க சுத்தினாலும் கடைசியில புருஷன்கிட்ட தானே வந்தாகணும். அப்படி அவ வரலன்னா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் புது வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிருவான். நீங்க என்ன சொல்றீங்க? அருண்குமார் அலையஸ் அமாவாசை தான் சொல்றேன். ப்ரொடியூசர் சிதம்பரத்தோட பொண்ணு சித்ராவுக்கும் அருண்குமாருக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. நீ என்ன சொல்ற? ஒரு குழந்தை போயிட்டா இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம். புருஷன் போயிட்டா இன்னொரு புருஷனை தேடிக்க நீ ரெடியா? சிச்சி, அப்ப ஏன் தயக்கம்? உடனே போய் அமாவாசை பார்த்து நடந்ததெல்லாம் மறந்துருக்கேன்னு சொல்லி சமாதானத்துக்கு வர்றது உனக்கு தான் நல்லது. இத பாரும்னா, சண்டை சச்சரவு இல்லாத புருஷன் பொண்டாட்டிங்களே இந்த உலகத்துல கிடையாது. அதுக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லையை தாண்டி போயிட்டா இணையறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். தவறு செஞ்சது நீதான் உன் மனசுக்கு பட்டா காலத்தை கடத்தாத. இந்த அமாவாசையை அருண்குமார் ஆக்கி பேரும் புகழும் எனக்கு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்ட உங்களை ஆயுள் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன். இந்த நன்றி கடனை என் உயிரை கொடுத்து கூட நான் தீர்க்க தயங்க மாட்டேன். ஆனால் உங்கள் மகளை மணந்து கொள்வது என்பதுதான் என்னால் முடியாத காரியமாகிவிட்டது. என் மனைவி யமுனா இருக்கும் போது அவளும் நானும் இணைந்திருந்தாலும் சரி, பிரிந்திருந்தாலும் சரி, இன்னொரு பெண்ணை நான் ஏற்றுக்கொள்வது இயலாத காரியம். ஒருவனுக்கு ஒருத்திதான் என்பதை நான் உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் உங்கள் அன்பு கட்டளையை நான் நிராகரிக்க வேண்டியிருக்கிறது. இந்த கட்டத்தில் நான் உங்கள் ஆதரவை அனுபவிப்பது நியாயமல்ல. எனவே உங்கள் திரைப்படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை நான் விட்டுச் செல்லுகிறேன். எனக்கு உங்களால் வந்த வாழ்வை உங்களிடமே திருப்பி தந்துவிட்டு என் பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பிச் செல்ல முடிவு செய்து விட்டேன். அருண்குமார் மீண்டும் அமாவாசையாக கிராமத்திற்கே செல்லுகிறான். மன்னிக்க வேண்டுகிறேன். உங்கள் அன்பை மறவாத அமாவாசை. ஓ காட். நீயா? அருண்குமாரும் நீயும் கணவன் மனைவிங்கிறத என்கிட்ட ஏம்மா சொல்லல? ஏம்மா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தாங்க காரணம். என்ன மன்னிச்சிருக்க. நான் வரேன்.